பொங்கல் திருநாளை முன்னிட்டு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துகள் என பிரதமர் மோடி பொங்கல் வாழ்த்து வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள் என்ன? பொங்கல் திருநாளை முன்னிட்டு தன்னுடைய வாழ்த்துக்களை தமிழக மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விடுத்திருக்கின்றார். தன்னுடைய வாழ்த்து செய்தியிலே பொங்கல் பண்டிகை வேளாண் பெருமக்களுடைய திருநாளாக கொண்டாடப்படுவதை நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பொங்கல் திருநாளை முன்னிட்டு தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதாக பதிவு செய்திருக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டிலும் தை திங்கள் திருநாளில் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய தமிழர்களுடைய பண்டிகையான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவிப்பதை வழக்கமாக வைத்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் இந்த பொங்கல் திருநாள் வாழ்த்து செய்தியையும் பதிவு செய்திருக்கின்றார். வேளாண்மை மற்றும் கடினமாக உழைக்கக்கூடிய விவசாயிகளை பொங்கல் பண்டிகை ஆழமாக பிணைத்துள்ளது என்ற ஒரு கருத்தை பிரதமர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பொங்கல் பண்டிகையால் தலைமுறைகளை கடந்து உறவுகள் வலுப்பெறுவதும் ஒற்றுமை உணர்வு மேலோங்குவதையும் சுட்டிக்காட்டக்கூடிய விதமாகவும் பிரதமர் தன்னுடைய பதிவினை செய்திருக்கின்றார். வேளாண் பெருமக்களுடைய பண்டிகையாக இந்த பொங்கல் பண்டிகை இருக்கின்றது எனவும் கடினமாக உழைக்கக்கூடிய வேளாண் தொழில் சார்ந்த விவசாயிகளை பொங்கல் பண்டிகை ஆழமாக பிணைத்துள்ளது என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்துள்ளது மட்டுமல்லாமல் பொங்கல் பண்டிகை என்பது தலைமுறைகளை கடந்து அந்த உறவுகள் வலுப்பெறுவதற்கும் தமிழர்களிடையிலான அந்த ஒற்றுமை உணர்வு மேலோங்குவதற்கும் வழிகோலக்கூடிய ஒரு பண்டிகை என்பதையும் பிரதமர் மோடி அவர்கள் நினைவு கூர்ந்து தன்னுடைய பொங்கல் திருநாளான தமிழர் திருநாளை ஒட்டி வாழ்த்து செய்தியினை பதிவு செய்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.